இந்த மாதிரி கைன் மாஸ்டரில் மூவிங் அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் உருவாக்குறது எப்படி அப்படி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணினா நான் பொருள் அப்படியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். கைன் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நான் பேக்ரவுண்டில் போய்ட்டு ஒயிட் கலர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக்குங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து அதை 10 செகண்ட் அளவு ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொண்டு வந்துருங்க. லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சனால இங்கே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. டைப் பண்ணியிருக்கோம்னா டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டை வந்து முதல் லைன் மட்டும் தர மாதிரி கீழே வந்து பாட்டம் வந்து கீழே வச்சுருங்க. லெஃப்ட் சைடில் 3 ஆப்ஷனில் சாவி மாதிரி இருக்குல்ல அனிமேஷன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லேயர் வந்து வச்சுருக்கோம்ல லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து மேலே வந்து லாஸ்ட் லைன் மட்டும் தர்ற மாதிரி போய்ட்டு மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மறைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே கொண்டு வந்தீங்க, இப்போ மேலே போய்ட்டு கரெக்டாக கொண்டு வந்து டிக்குங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழேருந்து உங்களுக்கு மூவிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து கீழேருந்து மேலே போகும். பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்து லைன் வந்து உங்களுக்கு போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போகுது. அது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு 20 செகண்ட் அளவு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. டிக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருந்தோம்ல இந்த டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் அந்த 20 செகண்ட் அளவு ட்ராக் பண்ணி வச்சுருங்க. டிக்கிங் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக போகும். எந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்லோவாக போயிடும். கீழே இன்னொரு லைனு இல்லை பேராகிராஃப் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் அளவு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த லேயர் வந்து முடியுதில்ல அதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. லேயரில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு எந்த பேராகிராஃப் எந்த லைனுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் வந்து அதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஏஏ அப்படின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாண்டோட ஸ்டைல் ஒன்று இதை போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக்கிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கலரில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் கொடுத்துட்டு டிக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து அப்படியே கீழே வந்து மறைச்சிருங்க. ஃபஸ்ட் லைன் மட்டும் தர்ற மாதிரி கீழே வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் 3ஆவதாக சாவிமாக இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த லேயரில் வந்து கரெக்டாக நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நம்ம டெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட் வந்து மேலே டாப்பில் கொண்டு போய்ட்டு வச்சுட்டு லாஸ்ட் லைன் மட்டும் தர்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டு டிக்கிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் வந்து நிறையாவே தெரியும். இப்போ அந்த லைன் வந்து அங்கேயே முடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்து லேயர் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த லேயரை வந்து நீங்கள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதாகுதோ அதளவுக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் நீங்கள் ட்ராக் பண்ணி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த லைனோடைய ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் போய்ட்டு செட் பண்ணுங்கள். டிக்கிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணால் பார்த்தோன்னா அந்த லைன் முடிஞ்சோடனே இந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அதுக்கு மேலே வந்து தாண்டி போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கீழே தான் வரணும், அதுக்கு மேலே தாண்டி போகுது. இதுக்கு வந்து இப்போ ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஸ்பீடாக போகுது. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைனுக்கு மேலே வந்து உங்களுக்கு போகாது. பார்த்தாவே தெரியும். இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி அதே மாதிரி பண்ணோம்னா அந்த லைனுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட் வந்து தாண்டி போய்ட்டு இருந்துச்சு. இப்போ அந்த லைனுக்கு மேலே தாண்டி உங்களுக்கு போகாது. அது நீங்கள் முடிஞ்சோடனே அதுலேருந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் வந்து டெக்ஸ்ட் போக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உங்களுக்கு மேலே லைன் போச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தேட் மூலமாக கைன் மாஸ்டரில் மூவிங் டெக்ஸ்ட் அப் அனிமேஷனை வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.